நீங்களே நினைச்சா கூட உடனேலாம் இந்த வேலைகளை விட்டுட்டு வந்துட முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கப்பல்ல ஒரு செயலரா இருந்தா, நீங்க ஒன்ஸ் கப்பல் கடலுக்குள்ள மார்ச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீங்க சிவிலியன் லால இருந்து மிலிட்டரி லாக்குள்ள வந்துருவீங்க. இந்த லாக்குள்ள இருக்கப்போ நீங்க வேலையை விடணும்னு நினைச்சா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அண்ட் கோர்ட் மார்ஷியல் பண்ணிடுவாங்க. ஏன்னா கப்பல்ல இருக்க ஒவ்வொரு செயலருக்கும் ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ ஒரு செயலர் தான் வேலையை விட்டு நின்றுட்டா மொத்த ஷிப்போட ஆபரேஷனே கொலாப்ஸ் ஆகிரும். அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டான லா வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆஸ்ட்ரோனட்டா இருந்தீங்கன்னா உங்களால உடனேலாம் வேலையை விட்டுட்டு வந்துட முடியாது. ஒரு ஆஸ்ட்ரோனட்டை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்றதுக்கு பல வருஷம் டைம் எடுக்கும் அண்ட் பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்க ஒரு ஸ்பேஸ் மிஷன்ல இருக்கப்போ நீங்க வேலையை விடணும்னு நினைச்சாலும் ரிட்டர்ன் வரதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. அதுக்கு செப்பரேட்டா ஸ்பேஸ்ஷிப் வேணும். பல மாசம் இதுக்காகவே தேவையில்லாம கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே மணி அண்ட் டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க ஒரு மிலிட்டரி பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க சைன் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அது என்னன்னா, உங்களோட டியூட்டி பீரியட் முடிஞ்சாலும் ஸ்டாப் லாஸ்ன்ற இந்த லீகல் பவரை வச்சு உங்களோட டியூட்டி பீரியடை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த ஒரு சோல்ஜரும் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது, கூடாதுன்றது தான் அந்த கண்டிஷன். பட் இந்த ஒரு கண்டிஷனை ரொம்பவே எமர்ஜென்சியான தேவை இருக்கப்போ தான் அமல்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு டீப் சீ டைவராக இருந்தாலும் உங்களால் உங்கள் வேலையை விட முடியாது. பிகாஸ் நீங்கள் பலாயிரம் அடி ஆழத்தில் ஒரு உயர்நிலத்த சேம்பரில் அதிக அளவுக்கான இனர்ட் கேஸஸோட உதவியோட கீழே இருப்பீங்க. நீங்கள் உடனே மேலே வந்தால் உங்கள் பிளட்டில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ஆர்கன் ஃபெயிலியரில் நீங்கள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. டீகம்ப்ரெஷன் பண்ணி தான் உங்களை வெளியே எடுக்கணும். அதுக்கு சில வாரங்கள் கூட ஆகலாம். அண்ட் உங்களுக்குன்னு அங்கே பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கீழே இருக்கும். அண்ட் காஸ்ட்டும் ரொம்பவே அதிகம். ஸோ வேலையை விட முடியாது.